ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் டிவியின் முன்னணி சீரியல்கள் வரிசையில் 3வது இடத்தை அதிக டிஆர்பியுடன் பிடித்து மாஸ்கட்டி வருகிறது பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல். விஜய் டிவியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தன்னுடைய 2வது சீசனை துவங்கியுள்ளது பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல். குறைவான காலகட்டத்திலேயே இந்த சீரியல் ஏராளமான ரசிகர்களை கவர்ந்து தற்போது சேனலின் 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. முன்னதாக இந்த சீரியலின் முதல் சீசனும் ஏராளமான ரசிகர்களுக்கு கவர்ந்து டிஆர்பியில் அதிக புள்ளிகளை பெற்று முன்னணி சீரியலாக நடைபோட்டு வந்த நிலையில் தற்போது 2வது சீசனும் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்து மாஸ்கட்டி வருகிறது. இந்த சீரியலில் அப்பா மற்றும் மகன்களின் பாசத்தை மையமாக கொண்டு அடுத்தடுத்த எபிசோட்கள் ஒளிபரப்பாகி வருது. பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியலில் அப்பாவாக ஸ்டாலின் மற்றும் அவரது மனைவி கோமதியாக நடிகை நிரோஷா ஆகியோர் நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு 3 ஆண் மற்றும் 2 பெண் பிள்ளைகள் உள்ளனர். 28 ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டியன் மற்றும் கோமதி காதலித்து வீட்டை எதிர்த்து திருமணம் செஞ்சிருக்க நிலையில கோமதியின் அண்ணன்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர் தொடர்ந்து கோமதியிடம் விரோதம் பாராட்டி வராங்க. இதனால் ஏற்படும் அடுத்தடுத்த பிரச்சனைகளும் இந்த சீரியலில் முக்கியத்துவம் பெற்று வருகின்றன. தன்னுடைய குடும்பத்தை மிகவும் கட்டுக்கோப்பாக வச்சிட்டு வராரு பாண்டியன். இதனிடையே பாண்டியனின் மகன்கள் செந்தில் மற்றும் கதிர் 2 பேரும் வெவ்வேறு சூழ்நிலையில் வீட்டுக்கு தெரியாம திருமணம் முடிச்சிட்டாங்க. இதனால் குடும்பமே நிலைகுலையுது. அடுத்தடுத்த தம்பிகளின் திருமணத்தால் மூத்த மகன் சரவணின் திருமணம் பாதிப்பிற்கு உள்ளாகிறது. அவரது திருமணம் நிச்சயம் வரும் சூழல்களில் கோமதியின் அண்ணன் சக்திவேல் பெண் வீட்டார்கிட்ட சரவணன் குறித்து அவதூறாக பேசி அந்த திருமணங்களை நிறுத்துறாரு. இதனால் பாண்டியன் உள்ளிட்ட குடும்பத்தினர் அனைவரும் மனவருத்தத்திற்கு உள்ளாகிறாங்க. புதுமண தம்பதிகளான செந்தில் மீனா, கதிர் ராஜி ஆகியோரும் சரவணின் திருமணத்தையொட்டி சண்டையிட்டுக் கொள்வதையும் பார்க்க முடியுது. இந்நிலையில் தன்னுடைய மகனுக்கு 50 நாட்களில் திருமணம் செய்வேன் அப்படின்னு சொல்லி அப்படி செய்யும் வரைதான் காலில் செருப்பு போட மாட்டேன்னு பாண்டியன் சபதம் போடுறாரு. அவருக்கு சுகர் இருக்கிற நிலையில காலில் செருப்பு போடாமல் இருப்பது அவரது உடல் நலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னு கோமதி வருத்தப்படுறாங்க. அவங்க நினைச்சது மாதிரியே 2 பேரும் கோயிலுக்கு சென்றபோது பாண்டியன் காலில் முள் குத்தி அவருக்கு பிரச்சனை ஆகுது. வீட்டுக்கு வரும் பாண்டியன் காலில் இருந்த முல்லை ராஜி சிறப்பான வைத்திய முறைப்படி எடுக்கிறாங்க. கல்லுப்பை வச்சு அவர் இந்த முல்லை அதிகமான வலி ஏற்படாத மாதிரி எடுக்கிறாங்க. அந்த பிரச்சனை தீருது. அடுத்த இந்நிலையில் திடீரென வீட்டுக்குள் தெய்வீக மனம் கமழ்வதாக ஆளாளுக்கு சொல்றாங்க. தொடர்ந்து அங்கு சாமியாராக சரவணன் வராரு. இதை பார்க்கும் கோமதிக்கு மயக்கம் ஏற்படுது. வீடு அல்லோல கல்லோலப்படுது. இதை கேட்டு எதிர் வீட்டில் இருக்கும் முத்துவேல் சக்திவேல் குடும்பத்தினர் பதட்டம் அடைகிறாங்க. ராஜிக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க கவலைப்படுறாங்க. ஆனா அவர்கள் யாரும் வெளியில எட்டி கூட பார்க்க கூடாது அப்படின்னு சக்திவேல் கண்டிப்போட சொல்றாரு. இதனிடையே மயக்கம் தெளியும் கோமதி மீண்டும் தன்னுடைய மகன் சரவணன் கிட்ட சாமியார் குலத்தை பார்த்து அதிர்ச்சி அடைகிறத இந்த எபிசோட்ல காமிக்கிறாங்க. தன்னுடைய திருமணத்தால் அடுத்தடுத்து குடும்பத்தினர் கவலை கொள்வதை பார்த்து சரவணன் மிகுந்த மன வருத்தத்தில் இருந்தாரு. தன்னுடைய தம்பிகளுக்கு குற்ற உணர்ச்சியை கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அப்பா பாண்டியன் கிட்ட கேட்டிருந்தாரு. இந்நிலையில தன்னுடைய திருமணத்தால் பிரச்சனை வருவதாக நினைத்து சரவணன் இந்த முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிகிறது.